சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல மனோஜ் வந்து வீட்டில் ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு 101 தேங்காயை எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தோஷோட தலையிலேயே ஓட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வசதியாக இருக்காங்கன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயை முதல் கொண்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி கூட முதல்ல பழகுனது இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து மனோஜ் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நான் உன்னை நீ என்னை வெறுத்தாலையும் சரி என்ன பண்ணாலையும் சரி நான் உன்னை எப்போவுமே உண்மையாக மட்டும்தான் நேசிக்கிறேன், உன் கூட வாழணுன்றதுக்காக தான் நான் இத்தனை பொய்யும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் ரோகிணி தான் எனக்கு எல்லாமே. ஆனால் இதை எப்படி நான் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து தேவையில்லாமல் சீதாவை சந்தேகப்பட்டு அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற வரைக்கும் வேவு பார்த்துட்ருக்காங்க. சீதா வந்து தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கையை பிடிச்சி பயங்கரமாக அழுத்துகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பொய் சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற பாட்டி இருந்துட்டு அவன் தான் கையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கானா, நீயும் அதை அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்க, இப்படியே அடிக்க ஆரம்பிச்சேன்னா காலஃபுல்லாக இவங்ககிட்ட அடிதான் வாங்கணும், நீ மறுபடியும் உன்னோட வேலையை காட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.